அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். அண்ணன் சீமான் அவர்களை பற்றி படர்ந்து நான் பயணிக்கக்கூடிய இந்த ஒரு 4 மாதம் மிகப்பெரிய ஒரு சவாலான காலமாக என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. ஏன்னா நம்ம முன்பு நடத்தின 2 வலையொலியும் முடக்கப்பட்டிருக்கு. அது போக தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகள் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் அதை நினைச்சு நம்ம கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்லை. ஏன்னா நீண்ட நெடிய பயணத்தை எடுத்து வைக்கும்போது சிறு சிறு சிராய்ப்புகள் வரவது இயல்புதை. அது மாதிரி இதை நம்ம எடுத்து கடக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையில தமிழ் தேசியம் எந்த காலத்திலிருந்து வந்துச்சு அப்படின்னா, நமக்கு 2008-9 காலகட்டங்கள்ல அந்த தமிழ் ஈழத்தில் நடந்த அந்த உரிமை போர் நடக்கும்பொழுது வந்த ஒரு தன்னெழுச்சியும் வேட்கையுமே நம்ம உள்ளத்துக்குள்ள அப்படியே அது பொறையோடி போய் கிடந்துருச்சு. அந்த நேரங்கள்ல அண்ணன் சுபமுத்துக்குமார் அவர்கள் உயிரோடு இருந்து களமாடிய நேரம். தோழர் பகத்சிங் சொல்லி நினைக்கிறேன், ஒரு வழக்கறிஞர் பெருமகன் தமிழுக்காக வழக்காடு மொழி வேணும்னு சொல்லி போராடி கொண்டிருக்கும் போது உயர்நீதிமன்ற கிளையில அது புரித ஆரம்பிச்ச நேரம் நினைக்கிறேன். அந்த நேரத்துல இவங்க யார்கிட்டையும் எந்த முன்னறிவிப்புமின்றி உண்ணாநோன்பு இருந்துட்டாங்க. தோழர் பகத்சிங்கிற வழக்கறிஞர் மதுரையில இருக்கிறாங்க, இன்னும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கடுத்து சந்திக்கல. அந்த நேரங்கள்ல அண்ணன் சுபமுத்துக்குமாரோடு நான் பழகிக்கிட்டு இருக்கும்போது கூட என்னை எச்சரிச்சு நான் அலைபேசியில போக முடியாது அவருக்கு. அப்பொழுது பாத்தீங்கன்னா 1100 அந்த மாதிரி ஒரு சிறு அலைபேசி தான் என்கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி நவீன அலைபேசி எல்லாம் அப்ப வரல. அண்ணனுமே என்கிட்ட குறுஞ்செய்தி மட்டும் அனுப்புங்க தம்பி, எந்த காரணத்தை கொண்டு எனக்கு நீங்க அலைபேசிக்குள்ள வர வேண்டாம், ஏன்னா ரா போன்ற அமைப்புகள் அத்தனையுமே என்னை உலக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதனால நீங்க வர வேணும்னு சொல்லும்போது அந்த தோழர் பகத்சிங் அவர்களை அண்ணன் நேரடியா சத்தம் போட்டதை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். இது போக தல்லாகுளத்துல ஒரு விசாரணைக்காக காவல்துறையில போய் விசாரணைக்காக வரும்பொழுதும் அண்ணனை பார்த்திருக்கேன். சிங்கம் மாதிரி புதுக்கோட்டையில அண்ணன் மறைவுக்கு பின்னாடி அந்த ஈழப்போர் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுதுதான் நான் பிஆர்பி எக்ஸ்போர்ட்ஸ் சொல்லி ஒரு நிறுவனத்துல நான் மதுரையில ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசரா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரம். அப்பையில இருந்த ஈழத்தின் வலி என்பது நம்மளை ரணமா குத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல கிட்டத்தட்ட 13 பேருக்கு மேல தன்னுடைய உடலில் எண்ணெய் ஊற்றி தீப்பற்றி எரிய செய்து இந்த மக்களுக்கு தன்மானத்தை ஊட்டிய பெருமக்கள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். முத்துக்குமார் உள்ளிட்ட பல பேர் தன்னை உடலை எரிச்சு இந்த மக்களுக்கு மான உணர்வை கொடுத்தாங்க. அதற்கு பின்பாக அந்த ஒட்டுமொத்தமாக ஒரு உரிமை போருக்காக உரிமை அந்த சொந்த நாட்டுக்குள்ள தனித்துவமான ஒரு வாழ்க்கை நான் வாழணுங்கிறக்காக போராடினது. அது மற்றபடி உலக நாடுகள் அத்தனையும் சாமரங்கள் வீசும்போது எட்டி தள்ளி விட்டவர் தான் மிதகு தலைவர் அவர்கள். பிரபாகரன் அவர்களை போல ஒரு தலைவன் உலகத்தில் பிறக்க முடியுமா? ஆகச்சிறந்த மனிதநேயத்தோடு ஒரு மனிதன் கொண்ட ஒரு மனிதனாக பிறக்க முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.